ஒன்றுமே இல்லை. நமக்கு வேலையே இல்லை சொல்லப்போனால். எல்லா வேலையும் அந்த டூலே பண்ணிடுது. உங்களுக்கு தேவை லிங்க்டின் ப்ரொஃபைல். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் அது ஒரு ப்ரொஃபைலை போய்ட்டு செக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுது. அவ்வளோதான். மறுபடியும் கொடுக்குறேன், வெரிஃபைன்னு கொடுக்குறேன். அது போய் செக் பண்ணிடுச்சு, வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு, சப்மிட். ஒன்றுமே கிடையாது, 2 செகண்ட் தான். எவ்வளோ ஈஸியான வேலை. 0.08 சென்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அகெயின் ஒரு எம்டெக் ஹிட்டு தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்டெக்கை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வரிசையில் இது இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹிட்டு பேர் பார்த்திங்கன்னா செக்மார்க் நிஞ்சா, சரிங்களா, அப்படின்னு ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் ஒன்றுமே பண்ணதில்லை, ஒரு கிளிக்கு தான் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு கிளிக்கு தான். இப்போ வந்து இந்த செக்மார்க் நிஞ்சா ஹிட்டை எப்படி குவாலிஃபை ஆகுறது, குவாலிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் ப்ளஸ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் எப்படி நம்ம இதில் பாஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது. ரெக்வஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கா? ஸோ செக்மார்க் நிஞ்சா உங்களுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் பாருங்கள், குவாலிஃபைன்னு காட்டும், சரிங்களா. ஸோ குவாலிஃபைன்னு காட்டும். குவாலிஃபை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 2 விஷயம் நமக்கு தேவை. ஒன்று வந்து டெய்லி லிங்க்டின் ஹிட் லிமிட் நாட் கிரேட்டர் தென் 100ன்னு இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ரெக்வஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு ரெக்வஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நியூ டேபில் இப்படி வந்துடும். குவாலிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், சரிங்களா. இது வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க எப்போ பார்க்குறாங்களோ பண்ணிவிடுவாங்க. மேபி ஹவர்ஸில் பண்ணுவாங்க, இல்லை ஒரு நாள் ஆகும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க குவாலிஃபிகேஷன் அவங்க பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இன்னொன்று, ரெண்டாவது, இன்ஸ்டால்டு வெர்ஷன் ஆஃப் அவர் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நாட் லெஸ் தேன் 3. ஸோ இதுதான் வந்து ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட் எப்படி பண்ணுறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், சரிங்களா. இப்போது டேக் டெஸ்ட், அதேமாரி கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு டேக் டெஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்தமாரி குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா. இது வந்து ரீடேக் பண்ணணும். அதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 டே ஆகும், வெயிட் பண்ணணும், சரிங்களா. அதில் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் டெஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்ஸ்டால் க்ரோம் எக்ஸ்டென்ஷன். செக்மார்க் நிஞ்சா ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்காங்க, க்ரோம் எக்ஸ்டென்ஷன். அதை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த லிங்க்கு அவங்க கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் பாருங்கள் லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கு கொடுத்துட்டாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களுக்கு வெப் ஸ்டோருக்கு போகும். அங்கே போயிட்டு ஆட் டு க்ரோம் கொடுங்க, ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ இந்த செக்மார்க் நிஞ்சா எக்ஸ்டென்ஷன் உங்கள் சிஸ்டம் க்ரோமில் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை போயிட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கான்ஃபிகர் க்ரோம் எக்ஸ்டென்ஷன். நம்ம இன்ஸ்டால் பண்ண க்ரோமை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும், க்ரோம் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு அதில் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. க்ரோம் எக்ஸ்டென்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நமக்கு இன்ஸ்டால் ஆச்சு இல்லையா, அந்த இன்ஸ்டால் ஆன இடத்துலேயே பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் அந்த இடத்துக்கு போகணும். இதுதான் மொத்த எக்ஸ்டென்ஷனும் இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வரும். அங்கே போங்க, மேனேஜ் எக்ஸ்டென்ஷனில் ஸோ இந்த செக்மார்க் நிஞ்சா அது கீழே டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் அவங்க போக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டெக் ஒர்க்கர் ஐடி, குவாலிஃபிகேஷன் டைப் ஐடி, எம்டெக் கிளைண்ட் ஐடி சொல்லிட்டு மாரி 3 விஷயங்கள் கேட்குறான். இதில் எம்டெக் ஒர்க்கர் ஐடி நம்மக்கிட்டே இருக்கும், சரிங்களா. மீதி 2 வந்து இந்த செக்மார்க் நிஞ்சான்றவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த எம்டெக் ஒர்க்கர் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் டேஷ்போர்டு போங்க, உங்கள் டேஷ்போர்டு பேஜ் போங்க எம்டெக்கில். அதில் போனால் இந்த லெஃப்ட் டாப் அதில் இருக்கு பாருங்கள் ஒர்க்கர் ஐடி, சரிங்களா. ஸோ இதுதான் அந்த ஒர்க். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும், ஒவ்வொரு யூஸருக்கும் இந்த ஒர்க்கர் ஐடி மாறும். ஸோ இதை வந்து காப்பி பட்டன் பக்கத்தில் இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எம்டெக் ஒர்க்கர் ஐடியில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து அந்த குவாலிஃபிகேஷன் டைப் ஐடி இங்கே கொடுத்துட்டான். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
அந்த குவாலிஃபிகேஷன் டைப் ஐடியை இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் பேஸ்ட் பண்ணி குவாலிஃபிகேஷன் டைப் ஐடியில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் சேவ் அப்படின்றான், சேவ் பண்ண சொல்கிறான். இந்த சேவ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் வரும், அதாவது எம்டர் கிளைண்ட் ஐடின்றது அதுவே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சேவ் கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ்னு கொடுக்குறேன். ஸோ அதுவே டிஸ்பிளே ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபைனலாக நம்ம இங்கே குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டை ஃபைனலைஸாக க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அவங்க 2 விஷயம் கேட்பாங்க. அதில் அவங்க கேட்குறது என்டர் த வெர்ஷன் நம்பர் ஆஃப் த குரோம் எக்ஸ்டென்ஷன் யூ இன்ஸ்டால்டு. அப்படின்னா நம்ம குரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண இல்லையா, அதோட வெர்ஷன் கேட்குறாங்க. அந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் சொல்லிட்டு மேலே இருக்குது இல்லையா, அதை காப்பி பண்ணி அங்கே போட்டுருங்க. அடுத்தது என்டர் கிளைண்ட் ஐடி அவங்க கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து ஜென்ரேட் ஆகி வந்தது இல்லையா, இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துருக்கு பாருங்கள் எம்டர் கிளைண்ட் ஐடி. இதை காப்பி பண்ணி போட்டு அங்கே எடுத்து போட சொல்கிறாங்க. ஸோ இந்த எம்டர் கிளைண்ட் ஐடியை அவங்க வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக வச்சுக்க சொல்கிறாங்க. அதனால் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல சேவ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல அந்த வெர்ஷனையும் கிளைண்ட் ஐடியும் போட்டுட்டு சப்மிட் டெஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான். ஆர் யூ ஷுவர்னு கேட்கும். சப்மிட் டெஸ்ட். ஸோ சப்மிட்டட். ஸோ குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உடனே ஒர்க் வருமான்னு கேட்டால் வராது. ஸோ அது சம் ஹவர்ஸ் எடுத்துக்கும், இல்லைனா 1 or 2 days கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்லாம் அப்ரூவ் ஆன பிறகு நீங்கள் ஹிட்டை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் நான் பாஸ் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஹிட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு 2 ஹிட் வந்து இங்கே அக்செப்ட் ஆகிருக்கு. சரியா? நான் கண்டினியூ ஒர்க் கொடுக்குறேன். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஸோ யூஸ் வெரிஃபை பட்டன் இன் ஈச் ரோ டு ட்ரிகர் த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு URL கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். அவ்வளோதான் வேலை உங்களுக்கு. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டால் போதும், மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரியா? ஸோ அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலதை பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா என்னன்றதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும் எரர். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் சைன் அவுட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எரர் வருது. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி லிங்க்டின் அக்கௌண்ட்டு சைன் அவுட்டில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ நான் போய் லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணி உங்கள் லாங்குவேஜ் செட்டிங்ஸை பார்த்துங்க. அது எங்கே இருக்குன்னா இந்த மேலே இருக்கு இல்லையா, மீன்ன்ற நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது. அந்த லாங்குவேஜில் போய்ட்டு இங்கிலீஷ் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க. இங்கிலீஷில் இருக்கணும். சரிங்களா? லாகினில் இருக்கணும், அதே சமயம் அது லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கணும். சரிங்களா? லிங்க்டின் லாகினில் இருக்கணும், லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கணும். இந்த 2த்தையும் நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பண்ணணும். அப்படி ஒரு வேளை அதை 2 செக் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து வெரிஃபைன்னு கொடுத்திங்கன்னா இந்தமாரி எரர் அடிக்கும். சரியா? சரி, எரர் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நான் சொன்ன செட்டிங்ஸை போய் அங்கே லாகின் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணணும். F5 இல்லைனா ரெஃப்ரெஷ் அப்படி கொடுத்திங்கன்னா மறுபடியும் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரெஃப்ரெஷ் ஆன பிறகு இந்த வெரிஃபை பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். வெரிஃபை கொடுத்திங்கன்னா டேரெக்டாக லிங்க்டின் பேஜுக்கு போகும். அந்த டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படி நீங்கள் வரும். வந்தவுடனே சப்மிட். ஒன்றுமே இல்லை, நமக்கு வேலையே இல்லை. சொல்லப்போனால் எல்லா வேலையும் அந்த டூலே பண்ணிடுது. உங்களுக்கு தேவை லிங்க்டின் ப்ரொஃபைல். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் அது ஒரு ப்ரொஃபைலை போய்ட்டு செக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுது. அவ்வளோதான். மறுபடியும் கொடுக்குறேன், வெரிஃபைன்னு கொடுக்குறேன். அது போய் செக் பண்ணிடுச்சு, வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு. சப்மிட். ஒன்றுமே கிடையாது, 2 செகண்ட் தான். எவ்வளோ ஈஸியான வேலை. 0.08 சென்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்தமாரி ஒரு சூப்பரான ஹிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்க் பண்ணுங்கள்.
இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது ஒர்க்கு. 5 செகண்ட் தான் ஒர்க்கு, ஆனால் உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொஃபைல் வந்து அங்கே ரொம்ப நேரம் டைம் எடுக்குது சரிங்களா. 5 செகண்ட்ஸில் டக்குன்னு சிலது வெரிஃபை ஆகிடுது. ஒரு சில ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, நாட் எனஃப் டீட்டெயில்ஸ் இன் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்துடுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. அது நம்ம கையில் இல்லை, அந்த டூல் போய் செக் பண்ணுது. அது செக் பண்ணுற விஷயம் அந்த ப்ரொஃபைலில் இல்லை, அதனால் ஃபெயில் ஆகுது. ஸோ அதை போய் நம்ம வேறு ஒன்றும் அங்கே கரெக்ஷன் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ யூஸ்வலி வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகுது, ப்ரொஃபைலை செக் பண்ணுது, அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை எடுக்குது, வெரிஃபைடுன்னு வந்துடுது. மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட்ஸ் எடுக்குது சரிங்களா. அதை தாண்டி ரொம்ப நேரம் சுற்றிட்டு வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு வந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்த ஹிட் போயிடுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் நாட் ஃபவுண்ட், திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், யூ கேன் சப்மிட் திஸ் டாஸ்க் ஃபார் ஃபுல் கிரெடிட் அப்படின்னும் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம், உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும், பேவும் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், செக் மார்க் நிஞ்சா அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஹிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்தமாரி ஹிட்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதில் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ நீங்கள் கேட்குற ஹிட் எல்லாமே நம்ம பண்ணணும் தான். ஒரு சில ஹிட் வந்து டைம் எடுக்கும், அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து அது ஒர்க் அவுட் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி தான் நம்ம போட முடியும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதேமாரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்த்திகேயன்.